ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் நாங்கள் ஷெஃபெல்லாம் சேர்ந்து ஓகே ஒரு அவுட்டிங் போகலாம், ஒரு ஃபிஷ்ஷிங் போகலாம், ஆழ்கடலில் ஃபிஷ்ஷிங் எப்படி பண்ணுறதுன்றதை பார்ப்போம் இன்றைக்கி அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படின்னு போனோம். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான். அப்படி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த மாத்திரை இது நம்ம இந்த ஹில் ஸ்டேஷன் அந்த மாதிரி ட்ராவல்லாம் போகும்போது நம்ம வாமிட் பண்ணாமல் இருக்கிறதுக்காக வேண்டி எடுக்கக்கூடிய டேப்லெட் மாதிரி இது சிசிக்காக வேண்டி எடுக்கக்கூடிய டேப்லெட். அதை தந்தாங்க. அதை போட்டுட்டு அப்படியே ஜெட்டிக்கு வந்தோம். ஜெட்டிக்கு ஃபுல்லாகவே சர்ச் பண்ணோம். எங்களோட போட்டை காணவே இல்லை. சரி, பெரிய பெரிய போட்டாக நிறைய இருக்குது, இதே மாதிரி ஏதாவது ஒரு போட்டில் இருந்தால் எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்னு நினச்சி இங்கே நிறைய வெயிட் பண்ணோம். நாங்கள் இந்த கேங்கில் இருக்க எல்லாருமே ஷெஃப் தான். ஒரு வீக்கெண்ட் ட்ரிப்னால நாங்கள் எல்லோரும் சேர்ந்து டிஃப்ரெண்ட்டாக எல்லோரும் வேறு டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க எல்லோரும் சேர்ந்து வந்தோம். ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. காலையிலே 5 மணிக்கே எங்கள் போட்டை மட்டும் காணவே இல்லை அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் ஒரே ஒரு விஷயம் சொல்லணும், இந்த இயற்கை எவ்வளோ அழகானது பார்த்தீங்களா? நம்ம இந்த நேரத்தில் பார்த்தா கடல் அவ்வளோ அமைதியாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் எங்கள் போட் வந்துருச்சு, ஒரு சின்ன போட்டு வந்துச்சு. ஐயா இதிலே நம்ம ஃபிஷ்ஷிங் போகிறோம் அப்படின்ற மாதிரி நினச்சோம். இல்லை நீங்கள் வாங்க உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது கொஞ்சம் தூரம் போனோடனே நமக்கு தெரியுது பெரிய பெரிய போட்டெல்லாம் கொஞ்சம் உள்ளே தள்ளி நிறுத்தியிருக்காங்க. அதுதான் ஃபிஷ்ஷிங் போகிறதுக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. அதில் எங்களை முதல்ல கூப்பிட்டு போனாங்க. நாங்கள் ஒரு 4 பேர் முதல்ல போனோம். அதுக்கப்புறம் அப்படியே எங்களை ஃபாலோ பண்ணி சூரியனும் வர்றதை நீங்கள் பார்க்கலாம். அப்படியே சன்ரைஸ் ஆச்சு. அப்படியே நாங்களும் சேர்ந்து உள்ளே போனோம். கொஞ்சம் தூரம் போனோடனே இப்போ நீங்கள் எதில் பார்க்குற மாதிரியே ஒரு பெரிய போட் அது எங்களுக்காக வேண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருந்துச்சு. அந்த போட்டில் நாங்களும் போனோம். ஒரு அமேசிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஃபிஷ்ஷிங். ஆக்சுவலாக நீங்கள் போக போக பார்க்கலாம். ஆழ்கடல் ஃபிஷ்ஷிங் நீங்கள் இது வரைக்கும் பண்ணலன்னு சொன்னால் லைஃப்பில் அட்லீஸ்ட் ஒரு டைமாவது நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். கம்ப்ளீட்லி ரொம்ப ஒரு மைண்டே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடுச்சு. திருப்பி வர்றதுக்கே மனமில்லாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. எப்படி போட்டை ரீச் பண்ணிட்டு வந்த உடனே நாங்கள் முதல்ல பார்த்த ஒரு விஷயமே இதுதான். நிறைய ஃபிஷ்ஷிங் ராட்ஸ், ஹூக்ஸ் இதெல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. அப்புறம் அப்படியே போட்டுக்குள்ளே பார்த்தா போட் வேறு மாதிரி படத்துல எல்லாம் காமிக்கிற மாதிரி வேறு மாதிரி இருந்துச்சு. செமையாக செட்டப் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி ஃபுட்டே அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அப்புறம் இதில் டபுள் லேயர்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் ஃப்ளோர், கிரவுண்ட் ஃப்ளோர் அப்படின்னு 2 இருக்குது. அதை நம்ம எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க. நமக்கு யாருமே முதல்ல அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், அந்த ஃப்ளைட்டில் போகிறது மாதிரி தான் ப்ராப்பராக நமக்கு ஒரு ப்ரீஃபிங் பண்ணாங்க. அந்த ப்ரீஃபிங் எப்படின்னா நீங்கள் இந்த ஆழ்கடலில் இது வரைக்கும் ஃபஸ்ட்டு ஃபிஷ்ஷிங் போகாதீங்க, சிசிக்கோட டேப்லெட் போட்டுக்குங்க. ஏன்னா கடலில் போகிறது ரொம்ப இதாக இருக்கும். கடல் ரொம்ப குலுங்கும், வாமிட் வர்றதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. முதல்ல போகக்கூடியவங்க அப்படி இப்படின்னு பயத்தில் நான் சொல்கிறதுனாலே நமக்கு வாமிட் வந்துடுற மாதிரி இருந்துச்சு. பட் எனிவே பெருசாக ஒன்றும் பண்ணலை. அப்படியே கடல் போக போக போட்டு கொஞ்சம் தூரம் போனதுமே அப்படியே தூக்கி போட்டு அங்கே மேலேயும் கிளையுமா அடிச்சிட்டு இருந்துச்சு. அப்புறம் அவங்க அந்த ஹூக்கெல்லாம் எடுத்து ரெடி பண்ணி பெரிய ராட்ஸ் எல்லாம் செட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கம்ப்ளீட்டாக இவங்க என்ன பண்ணுறாங்கன்றதே முதல்ல புரியவே இல்லை. ஒரு பெரிய ராட் சைடில் 2 சைட்லேயும் கொடுத்து அது கூட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே இந்த எல்லா ஹூக்ஸையுமே அது கூட இந்த ராட்ஸ் எல்லாமே கனெக்ட் ஆகிருக்கு. பேட்ஸ் இவங்க ஆர்டிஃபிஷியல் பேட்ஸ் வச்சுருக்காங்க. நம்ம யூஸ் பண்ணுறது மாதிரி சின்னதாக ஃபிஷ்ஷிங் போகும்போது யூஸ் பண்ணுற மாதிரி ஒரிஜினல் ஃபிஷ்ஷெல்லாம் இவங்க போடுறதில்ல. அந்த ஆர்டிஃபிஷியல் பேட்ஸை இவங்க யூஸ் பண்ணியே ஃபிஷ்ஷிங் பண்ணுறாங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவங்க ஹூக்ஸு, ராட்ஸ், லைன்ஸ் இதெல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இவங்க செட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த லைன் இது எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எவ்வளோ பெரிய ஆழ்கடல்லையும் எவ்வளோ பெரிய ஃபிஷ் 100 கிலோ, 200 கிலோ, 300 கிலோ, 400 கிலோ, 500 கிலோ இதில் எந்த மாதிரிப்பட்ட ஃபிஷ்ஷாக இருந்தால் கூட அவங்களால அதை கேட்ச் பண்ண முடியும் அப்படின்னாங்க. பெரிய எதிர்பார்ப்புகளோட நாங்களும் போனோம். மேலே இருந்தெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பட் என்ன அப்படின்னு சொன்னால், எங்களுக்கான லக்கு எப்படி இருக்குன்னு தெரியலை. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உங்கள் லக்கை பொறுத்து தான் இருக்குது, கரெக்டான வெதர், நம்ம ஆழ்கடலுக்கு வந்துவிட்டோம், இருந்தாலும் உங்கள் லக்கை பொறுத்து தான் ஃபிஷ்ஷிங் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எங்களுக்கு லக்கே இல்லை. நான் 4 ஹவர்ஸ் ஃபைட் பண்ணி கடைசியில் ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் எங்களுக்கு ஒரு டோராட் கிடச்சி. இதான் டோராடோ, ரொம்ப அழகான ஒரு ஃபிஷ்ஷு, பெரிய ஃபிஷ்ஷு. நாங்கள் அதை ஆக்சுவலாக நிறைய பேர் வெயிட் பண்ணி பண்ணோம், ஃபிஷ்ஷிங் பண்ணோம். அதில் என் ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு மட்டும்தான் அந்த ஃபிஷ்ஷிங் கிடச்சி. அப்படியே அதை முடிச்சுட்டு திரும்பிட்டோம். செம